ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவு டு வீடியோ. ஸோ நல்ல ஒரு ஒயர்லெஸ் கீபோர்டு வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 300 3500 வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கீபோர்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ பர்சனலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில கீபோர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கைஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ ரொம்ப கம்மி ப்ரைஸில் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஜெப்ரானிஸ் K35. ஸோ இந்த மாடல் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டு வந்து ஒரு ஆஃப்லைன் சொல்லி 180 கிட்ட வந்து வாங்கியிருந்தேன். இது அமேசான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள வந்து சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ பில் குவாலிட்டி வந்து பார்த்தா அந்தளவுக்கு வந்து பெருசாக வந்து இருக்காது. ஸோ ஃபுல்லாக பிளாஸ்டிக். ஸோ நீங்கள் வளைச்சிங்கன்னா கூட வந்து வளையும். ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு கீபோர்டு அப்படின்னு சொல்லலாம். நார்மல் கீபோர்டு இது. நீங்கள் வந்து இப்போ எனக்கு ஒரு நல்ல எனக்கு ஒரு கீபோர்டு வந்து வேணும், ரொம்ப கம்மி ப்ரைஸில் வேணும் மட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டு ஒரு அடிஷனல் சப்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சப்போஸ் வந்து நான் வந்து ஒரு ப்ரைமரியாக வந்து பார்த்தா மெக்கானிக்கல் கீபோர்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு திடீர்னு எப்போ ஒர்க் ஆகலை அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்து கீபோர்டு யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு வேண்டி வச்சிருக்கேன் தவிர மற்றபடி நான் பெருசாக வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த கீபோர்டு ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதுக்கேற்ற பில் குவாலிட்டி தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் ஒரு கீபோர்டு வந்து வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஜெப்ரானிஸ் K35 செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டெல் KB216. இந்த கீபோர்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கீபோர்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் வந்து பர்சனலாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 4 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டில் வந்து பார்த்தா எந்த ப்ராப்ளமும் வரல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்ட் கீபோர்ட். இந்த கீபோர்டு குவாலிட்டிஸ்லாம் வந்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பட்டன்ஸ்லாம் நல்லா கிக்கியாக வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கம்மி ப்ரைஸில் வந்து ஒரு ஒயர்ட் கீபோர்டு வந்து வேணும் அப்படின்னா இந்த டெல் KB216 வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 1000 1500 பட்ஜெட்குள்ளே. ஸோ இதுக்குள்ள நமக்கு வந்து பார்த்தா நல்லதாக ஒரு 3 கீபோர்டு வந்து இருக்குது. இந்த 1000 மேலே பட்ஜெட்குள்ளே தாண்டிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர்லெஸ் கீபோர்டு மவுஸ் வந்து காம்போ வந்து கிடைக்கும். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது வந்து பார்த்தா கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் SP330. ஓகே, இந்த SP330 நமக்கு வந்து பார்த்தா ஒயர்லெஸ் கீபோர்ட் ப்ளஸ் மவுஸ் வந்து வரும். ஸோ பில் குவாலிட்டி வந்து பார்த்தா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு டீசெண்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கீபோர்டு நல்லா வந்து பார்த்தா கிக்கி சவுண்ட் எல்லாமே இருக்கும். ஒரு கம்ஃபர்டபுள் கீபோர்டு அப்படின்னு சொல்லலாம். இதோட ப்ரைஸ் நமக்கு வந்து பார்த்தா 1150. ஸோ ஒரு கம்மி ப்ரைஸ்க்கு வந்து ஒயர்லெஸ் கீபோர்டு வந்து வேணும் அப்படின்னு இந்த SP330 செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி. ஸோ டெல் KN3322. ஸோ இதான் வந்து பார்த்தா கீபோர்டு அண்ட் மவுஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் கீபோர்டாக இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து 3 to 4 years மேலே யூஸ் பண்ணிருந்தேன். ஒரு நல்ல ஒரு கீபோர்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நம்ம டெல் தரப்புலேருந்து இந்த டெல் கீபோர்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீபோர்டு அண்ட் மவுஸ் வந்து வரும். ஒரு காம்போ வரும், ஒரு ஒயர்லெஸ் கீபோர்டு இது. ஸோ ரேஞ்சுக்கும் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நீங்கள் அந்த லாங் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக இருந்திருக்கும். ஒரு 3 to 4 years மேலே வந்து பார்த்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸ்டில் இது வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் நான் முதல்ல சொன்ன மாதிரி வேறு ஒரு கீபோர்டு வாங்கினால வந்து பார்த்து இந்த கீபோர்டு யூஸ் பண்ணுறல, மற்றபடி நல்லாவே இருக்குது. இந்த கீபோர்டு நமக்கு சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்கும். ஸோ கீபோர்ட் சவுண்ட் வந்து கேட்டிருப்பீங்க, நல்லா இருக்கும். ஸோ பில் குவாலிட்டி வந்து பார்த்தா ஒரு பிளாஸ்டிக் தான், பட் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பில் குவாலிட்டி வந்து இருக்குது. ஸோ மவுஸ் நான் வந்து பார்த்தா இப்போ வரைக்கும் வந்து பார்த்தா அதே சேம் மவுஸை யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நடுவில் கீபோர்டு மட்டுமே வாங்கினது தவிர நான் வந்து பார்த்தா மவுஸ் வந்து வாங்கலை. ஸோ இந்த கீபோர்டு இதோட ஒரு காம்போட வந்துச்சு ஒரு ஒயர்லெஸ் மவுஸ். ஸோ அந்த மவுஸ் தான் வந்து பார்த்தா யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஒரு 3 to 4 வருஷம் வரைக்கும் ஆயிடுச்சு. இப்போ கூட வந்து இப்போ நல்லா வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மவுஸுக்கு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு 6-7 டைம் மேலே வந்து பேட்டரி மாற்றிருப்பேன். அவங்க வந்து பார்த்தா நல்ல ஒரு பேட்டரி லைஃப் 36 months வரைக்கும் வந்து பேட்டரிலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த மவுஸ் வந்து இயர்ஸ் ஜாஸ்தியானால நான் வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா 5 மாதத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேட்டரி சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஆனால் இன்னும் வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதான் வந்து ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. இந்த கீபோர்டு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். 1300 அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு பெஸ்ட் கீபோர்டு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் Logitech MK235. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வாங்கணும்னு கிடையாது. பட் உங்களுக்கு இந்த டெல் கீபோர்ட் பிடிக்கல, அந்த SP330 உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு வச்சு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்குன்னா வந்துட்டு இந்த டெல் கீபோர்டு வந்து இருக்கும். இந்த கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் பசங்க யூஸ் பண்ணி நாங்கள் வந்து திரும்பி ரிட்டன் பட்டேன். எனக்கு வந்துட்டு அந்தளவுக்கு நான் பிடிக்கல. ஸோ இதோட கீபோர்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏன் பிடிக்கலன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோட பட்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸே இல்லாமல் நமக்கு வந்து எல்லாமே ரொம்ப பக்கமாக இருந்துச்சு. எனக்கு வந்து பார்த்தா டைப்பிங் சவுண்ட் அந்த ஃபீல் வந்து கிடைக்கல. ஸோ பர்சனல் ஒப்பீனியன் தான். உங்களுக்கு வந்து பார்த்தா மேபி வந்து பிடிக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் அந்த டெல் கீபோர்டு வந்து பார்த்தோம் 1300 நல்லா இருந்துச்சு. ஸோ இதுக்கு இது 1500 கொடுத்துவாங்க அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தா சாட்டிஸ்ஃபைட் பண்ணலாம். ஸோ ரிட்டன் வந்து போட்டேன். உங்களுக்கு இது வேணும்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட அன்பாக்சிங் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். அது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த கீபோர்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஸோ ப்ரைஸ் வந்து அதிகப்படுத்தும் 2000. ஸோ 2000 மேலே வந்து போயிட்டீங்க அப்படின்னா ஒரு சில முக்கியமான பெஸ்ட் கீபோர்ட்ஸ்லாம் நிறையவே வந்து கிடைக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ள நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல்ஸ் கீபோர்ட்ஸ்லாம் வந்து நிறைய வந்து அவைலபிளாக இருக்கும். எப்படி நம்ம 1000 மேலே வந்து போகும்போது ஒயர்லெஸ் கீபோர்டு செக் பண்ணி பார்க்குறோமோ அதே மாதிரி நீங்கள் 2000 மேலே போயிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் கீபோர்ட்ஸ்லாம் வந்து ஜாஸ்தியாக வந்து கிடைக்கும். ஸோ அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கீ ஷேடோ பிளாக் அப்படின்னு இருக்கு. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த ரெட் கீ ஷேடோ பிளாக் இது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் கீபோர்ட். ஸோ கீபோர்டு பட்டன்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ரொம்ப சூப்பர் கிளிக்கியாக வந்து இருக்கும். ஸோ இந்த மெக்கானிக்கல் கீபோர்டு நமக்கு வந்து இப்போ ரெட்டு, ப்ளூ, ப்ரௌன் சுவிச்சஸ் இருக்கும். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ சுவிச்சஸ்.
ஆனால் சவுண்ட்லாம் இப்போ நல்லா குவாலிட்டியாக வந்துருக்கும். நீங்கள் டைப் பண்ணும்போது ஃபீல் பண்ணுவீங்க, டக் 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 டக்குன்னு சவுண்ட் கேட்கும். அதுக்கப்புறம் நமக்கு இதில் டெடிகேட்டான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா கண்ட்ரோல் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் சாங் வந்துட்டு அது மூலமாக நீங்கள் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறது, சாங் ப்ளே அண்ட் பாஸ் பண்ணுறது பண்ணிக்க முடியும். ஸோ பில்ட் குவாலிட்டி வந்து பார்த்தா கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் RGB கலர் லைட் வந்து இருக்கும். தென் அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் சப்போர்ட் வந்து இருக்குது. சாஃப்ட்வேர் சப்போர்ட் மூலமாக உங்களுக்கு கீபோர்டு ஷார்ட்கட்லாம் வச்சுட்டு நீங்கள் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுறவங்க பண்ணிக்க முடியும். பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் வந்து பார்த்தா பிரைடல் கேபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒயரோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். நமக்கு மெக்கானிக்கல் கீபோர்டில் வந்து பார்த்தா ரெட்டி ஷேடோ பிளாக் வந்து பார்த்தா நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு கீபோர்டு இது. நமக்கு இந்த கீபோர்டு வந்து பார்த்தா ₹2000 $2500. ஸோ $2300 $2500 ப்ரைஸ் ரேஞ்சுக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கீபோர்டு நமக்கு வந்து பார்த்தா Amazon, Flipkartல அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். மெக்கானிக்கல் கீபோர்டு வந்து பார்த்தா $2500 வாங்கணும் அப்படின்னு இது கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று சின்னதாக ஸ்பெஷல் மென்ஷன் Logitech MK345. ஸோ இந்த கீபோர்டு நமக்கு வந்து பார்த்தா அதே சேம் ப்ரைஸ் $2500 அந்த ப்ரைஸ்க்குள்ளே சேல் ஆகிட்டு இருக்கு. இது நமக்கு வந்து பார்த்தா ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டு வந்து கிடையாது, ஒரு ஒயர்லெஸ் கீபோர்டு தான். ஆனால் நமக்கு அந்த கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டிஸ் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும். பில் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ இதோட அன்பாக்சிங் வீடியோ நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா மவுஸ் வரும். அந்த மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நமக்கு அந்த மவுஸ் வந்து பார்த்தா பெருசாக வந்து இருக்கும். நீங்கள் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் வந்து கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மவுஸ் வந்து நல்லா கிரிப்பியாக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் கீபோர்டோட பட்டன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. பேக்கில் நமக்கு வந்து ப்ளூ கலர் ஒரு சைடில் இருந்துச்சு. டிசைன் கூட சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் கீபோர்டு வந்து தேவையில்லை அப்படின்னு வச்சு இந்த Logitech இந்த கீபோர்டு செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த கீபோர்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன், இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த கீபோர்டு நம்ம வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே வந்து முன்னாடி வாங்கியிருந்தோம். இப்போ வரைக்கும் வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அமௌண்ட் வந்து பார்த்தா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் ஒன் நல்ல ஒரு ப்ரைஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து இந்த கீபோர்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் $3300 வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த கீபோர்டு நேம் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மிக் பைட் GK30. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போன மார்ச் 2022 வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் முடிஞ்சிருச்சு, 2 மாதம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. 1 வருஷம் 2 மாதம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எந்த விதமான பிரச்சனைக்கு வந்ததே கிடையாது. ஸோ இதோட பில் குவாலிட்டி வந்து சொல்லவே தேவையில்லை. நமக்கு மேலே சைடில் மெட்டல்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதோட கேபிள் நமக்கு வந்து பார்த்தா பிரைடட் கேபிள் தான். ஸோ குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் RGB கலர் லைட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கீபோர்டு வந்துட்டு ஃபங்க்ஷன் பட்டன் கிளிக் பண்ணி பிரிண்ட் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணும்போது நமக்கு அந்த கீபோர்டு பேக் லைட் எல்லாமே வந்து மாறி வரும். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் சப்போர்ட் கூட இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு ஒரு அலைன் பண்ணிக்க முடியும். இந்த கீ அமுத்தா இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அலைன்லாம் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு வந்து இப்போ 2 ஸ்விட்சஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஸ்விட்சஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்விட்சஸ். இங்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஸ்விட்சஸ். ஸோ சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்காது, மீடியமாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக வந்து இருக்கும். நீங்கள் டைப் பண்ணும்போது சவுண்ட் வந்து கேட்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு நல்ல ப்ரைஸ் இருந்துச்சு அப்படியே இந்த காஸ்மிக் பைட் GK30 செக் பண்ணி பாருங்கள். பட் இது இப்போதைக்கு நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா Amazon, Flipkart அவைலபிளாக இல்லை. நீங்கள் தான் லோக்கல் ஷாப்பில் வந்து செக் பண்ணி பாருங்கள், மேபி வந்து இருக்கலாம். பட் நான் என்ன கேட்டிங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவான். ஒரு ஜாஸ்தியான ஒரு ப்ரைஸ் நல்ல ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டு வந்து வேணும் அப்படின்னு வச்சுன்னா இந்த காஸ்மிக் பைட் GK30 வந்து பார்த்தா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஆஃப்லைன் சொல்லுது இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு நமக்கு Amazon, Flipkartல வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து இல்லை. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பெஸ்ட்டான கீபோர்டு வந்து இருக்குன்னு பார்த்துருந்தோம். நீங்கள் நம்ம பார்த்த எல்லா கீபோர்டுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு சில டைம் நமக்கு வந்து பார்த்தா ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டே இருக்கும். உங்களுக்கு அந்த டைமில் அந்த ப்ரைஸ் வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் வாங்கிப்போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ மறக்காமல் கூட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். இதில் ஆல் செலக்ட் பண்ண போகிற நோட்டிஃபிகேஷனும் இந்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.